தமிழகத்துக்கும் தமிழுக்கும் இக்காலத்தில் புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிற மாபெரும் எழுத்தாளர். சாகித்ய அகாடமி விருது பெற்றது மட்டும் அவரது பெருமை அல்ல, அதையும் தாண்டி தமிழுக்கே பெருமை சேர்க்கிற எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகின்றார்கள். பண்பாட்டு அசைவுகள் என்ற தலைப்பில். பகுத்தறிவு பகலவன் பிறந்த இந்த ஈரோட்டு மண்ணை என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். காலையிலே இந்த ஈரோட்டு மண்ணை மிதித்தவுடன் 2 பேர் என் நினைவில் வந்தார்கள். ஒருவர் பகுத்தறிவு பகலவன் பெரியார், அடுத்தவர் பாரதியார். இன்னும் என் நினைவுகளிலிருந்து மீளாமல் இருந்து கொண்டிருக்கும் மற்றொரு நபர் மக்களின் ஜனாதிபதியாக இருந்து மரித்து போன நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள். இந்த மூவரும் என்னுடைய நினைவு வலைகளில் வந்து கொண்டே இருந்தார்கள். காலையிலே நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய பிரதிநிதிகளின் மூலமாக எனக்கு பாரதியார் நூலகத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் கால்பட்ட, அவர் இருந்த அந்த இடத்திலே நானும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு நான் பெரியாரின் இல்லத்திற்கு போயிருந்தேன். அந்த நிமிடங்களை, அங்கு நான் நின்றிருந்த நிமிடங்களில், அப்பா, இப்படிப்பட்ட ஒரு பெரும் தேடலுக்கு சொந்தக்காரனாய் இருந்திருக்கிறானே. தேடி சோறு நிதம் திண்டு பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி நாடி துன்பமிக விளந்து பிறர் வாட கொடுஞ்செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ வைதி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நீ வீழ்வாயாடா? வீழமாட்டாய், கிளர்ந்தெழு அப்படின்னு சொல்ற. சோர்ந்து போயிருந்த என்னுடைய உணர்வுகளை மீட்டெடுத்துக் கொண்டது அந்த 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 மண், அந்த இடம். திரும்பவும் நான் எழுதுகோலை கையில் பிடித்திருக்கிறாயடா, யாருக்குடா நீ அஞ்ச வேண்டும்ங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு என்னுள் வந்து போனது நண்பர்களே. அப்படிப்பட்ட இந்த புத்தகங்களை மதிக்கக்கூடிய ஒரு விழாவிலே உங்கள் முன்னால் நின்று உரையாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை, இந்த ஈரோட்டு மண்ணிலே நின்று உரையாற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு அளித்த மக்கள் சிந்தனை பேரவை அமைப்பாளர்களுக்கு, அதிலும் குறிப்பாக அதனுடைய நிறுவனர் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் உரித்தாக்குகிறேன். தலைமையாய் அமர்ந்திருக்கக்கூடிய திரு டி சந்திரசேகர் அவர்கள் மக்கள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாமை பற்றி தொட்டுவிட்டு சென்றார்கள். நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னது போல அந்த நினைவுகளில் இருந்து மீளாமல் இருந்த காரணத்தால் அவரை பற்றி ஒரு சில விஷயங்களையாவது உங்களிடமிருந்து பகிர்ந்து கொள்ளாமல் என்னால் என்னுடைய அந்த பண்பாட்டு அசைவுகளுக்குள் செல்ல முடியாது நண்பர்களே. காரணம், இந்த மண்ணின், இந்த மக்களின், இந்த பண்பாட்டின் உருவமாக நம்முடைய வாழ்ந்து மறித்தவர் மக்களின் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள். முகநூலிலே முகம் தெரியாத ஒரு நண்பன் ஒருவன் ஒரு வரி எழுதியிருந்தான். வாழ்கிற காலத்திலே நீ படித்து விட்டாய், என்னை விட அதிகமாக படித்து விட்டாய், அதனால் நான் பொறாமைப்படுகிறேன். எனக்கு கிடைத்ததை விட அழகான மனைவி உனக்கு கிடைத்து விட்டால் எனக்கு பொறாமை தாண்டவமாடுகிறது. மிகப்பெரிய செல்வத்தை குவித்து விட்டாய், பொறாமையின் உச்சத்தில் இருக்கிறேன். ஆனால் இறப்பில் மட்டும்தான் பொறாமைப்பட முடியாது இந்த வாழ்விலே. ஆனால் இறப்பிலும் பொறாமைப்பட வைத்து விட்டாயே, சில்லிட்டு குளிர்ந்து விட்டேன் நண்பர்களே. ஜனாதிபதி என்பது ஒரு சட்டை, விஞ்ஞானி என்பது ஒரு சட்டை,
அந்த சட்டைகளுக்குள், அந்த பதவிகளுக்குள் மனிதரின் மாணிக்கமாக இருந்தானே, மனிதர்களை, மனிதத்தை, வாழ்வை கடந்து நின்றிருக்கிறான். தேனியை பற்றி உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியும். தேனி என்பது மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கக்கூடிய ஒரு இயல்புடையது. ஆனால் தேனி சேகரித்த அந்த தேனை நாம் தான் எடுத்து விடுவோம். ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்திருக்கிறார் என்றால், தான் பல்வேறு மலர்களில் இருந்து சேகரித்த இந்த தேனை ஒவ்வொரு நபராக சென்று, ஒவ்வொரு இடமாக சென்று, ஒவ்வொரு குழுவாக சென்று, ஒவ்வொரு குடும்பமாக சென்று, ஒவ்வொரு பல்கலைக்கழகமாக சென்று, ஒவ்வொரு பள்ளியாக சென்று, ஒவ்வொரு ஸ்தாபனமாக சென்று, இதோ நான் அருந்திய தேனை பிடித்துக்கொள் என்று கொடுத்திருக்கிறான். வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! அவர் சொன்ன சில வார்த்தைகளிலே எனக்கு மிக முக்கியமான வார்த்தையாக படுவது, ஒரு புத்தகம். இன்று நாம் புத்தக திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. புத்தக திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 16வது ஆண்டு நிகழ்விலே நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அழைப்பிற்கிணங்க இந்த மேடையிலே நின்று, இந்த விழாவிலே ஒரு அங்கத்தினராக நான் இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னால் சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். படித்தவர்களுக்கு தெரியும். ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம் என்று சொன்னார். இன்று விண்ணெய்து விட்டான். ஆனால் இங்கு எங்கோ ஏதோ ஒரு மூலையில் நின்று ஆவியாக, அருவியாக நின்று கேட்டுக்கொண்டிருப்பான். அவன் புகழ் வாடி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. காந்தியை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன். தென்னாப்பிரிக்காவிலே நிறவரி கொடுமை தாண்டவமாடிய சூழலிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரயிலில் இருந்து காந்தி தள்ளிவிடப்படுகிறார். அப்படி தள்ளிவிடப்பட்ட அந்த சம்பவத்திலே அன்று அவர் பேசா விரதம், மௌன விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளிலே அருகில் வந்த ஒரு ஆங்கிலேய நிருபர் கேட்கிறான், இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? உன்னுடைய செய்தி என்ன என்று சொல்றான், கேட்கிறான். நிருபர்களுக்கு எப்போது எந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று தெரிவதில்லை. அது அன்றும் இன்றும் எப்போதும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன். ஆனால் காந்தி தான் மௌன விரதத்தில் இருப்பதாக சைகை மூலம் காட்டுகிறார். காட்டிய காந்திக்கு ஒரு காகிதத்தை எடுத்து கொடுத்து, ஒரு பேனாவையும் எடுத்துக் கொண்டு, உன்னால் பேச முடியாது என்று சொல்கிறாய், எழுதி காட்டுகிறான். இந்த சூழலில் ஒரு நகரக்கூடிய ஒரு ரயிலில் இருந்து நீ தள்ளிவிடப்பட்டிருக்கிறாய். இந்த சூழலில் உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த மனநிலையில் இந்த சமூகத்துக்கு நீ கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? செய்தி எழுதி காட்டுகிறான் காந்தி. மகாத்மா என்று போற்றப்படுகிறாரே காந்தி எழுதி காட்டுகிறார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். மை லைஃப் இஸ் மை மெசேஜ். என்னுடைய வாழ்க்கை தான் என்னுடைய செய்தி. நான் வாழ்ந்து காட்டுவதுதான் என்னுடைய செய்தியாக உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் சொல்லிவிட்டு போக விரும்பவில்லை, நான் வாழ்ந்து காட்டிவிட்டு போக போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நபராக நான் கலாமை பார்க்கிறேன் நண்பர்களே. மரணத்தை யாராவது வெல்ல முடியுமா? மரணத்தை யாராவது வெல்ல முடியுமா? ஆனால் கலாமின் மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் தொலைக்காட்சிகளின் மூலமாக இந்தியாவில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை, மூலை முடுக்குகளில் எல்லாம் தொலைக்காட்சியில் அமர்ந்து கண்ணீர் விழிகளோடு பார்த்துக் கொண்டிருந்தோமே. மரணத்தை ஜெயித்தவன், மரணத்தை ஜெயித்ததால் இன்று மாண்பொரு நிலையை அடைந்திருக்கிறானே, மரணத்தை ஜெயித்து நின்று விடுக்கிறான். இது பிரபஞ்சத்தாவல். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து போன இடம், அவர் அலங்கரித்த ஒரு மேடை. அந்த மேடையிலே நான் நின்று உங்கள் முன் உரையாற்றுவதை மிக பெருமையாக நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த கலாச்சாரத்தின், இந்த பண்பாட்டின் ஒரு அடையாளமாக, ஒரு பிம்பமாக, உலக அளவிலே நாம் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய ஒரு மகனாக, மகத்தான மனிதனாக வாழ்ந்து மறித்திருக்கிறான் நண்பர்களே, விதைக்கப்பட்டிருக்கிறான்.
ஒரு தொலைக்காட்சியில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், திடீரென்று எனக்கு ஞாபகம் வருகிறது. அதையும் உங்களிடம் பகிர்ந்து விடலாம் என்று நினைக்கிறேன். விவிலியத்திலே ஒரு வரி வரும். எப்படி வரி வரும்? யூதேயாவின் பெத்லகேமே, யூதேயாவின் பெத்லகேமே, நீ யூதாவின் நகரங்களில் சிறியவளே அல்ல, நீ யூதாவின் நகரங்களில் சிறியவளே அல்ல, உன்னிலிருந்துதான் மீட்பர் வருகிறார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு குறிப்பு வரும். நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன், பேய்க்கரும்பே பேய்க்கரும்பே, ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் நீ சிறியவளே அல்ல. காரணம், இங்குதான் இந்த விருட்சம், அப்துல் கலாம் என்ற விருட்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. பேய்க்கரும்பே பேய்க்கரும்பே, நீ ராமேஸ்வரத்தின் சிறியவளே அல்ல, உன்னில் தான் இந்த கலாம் என்ற விருட்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கலாமை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், அவர் புத்தகங்களின் ஒரு காதலனாக இருந்து கொண்டிருந்திருக்கிறார். நம்ம எல்லாம் வாசிக்க தூண்டுகிறார். செல்லும் இடங்களில் எல்லாம் வாசியுங்கள். இது மக்கள் சிந்தனை பேரவை. திரும்ப திரும்ப ஸ்டாலின் குணசேகரன் என்ன சொல்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய செய்கையின் மூலமாக, தங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டின் மூலமாக, வாசியுங்கள் நண்பர்களே, வாசகத்தை, வாசிப்பை சுவாசமாய் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று தானே சொல்கிறார். பண்பாடு எங்க இருக்கிறது? பண்பாடு எங்கிருந்து வருகிறது? பண்பாடு பண்பாடு ஆங்கிலத்தில் மிக சுருக்கமாக சொல்வார்கள், what is culture? Culture is a bundle of a human behavior. Culture is a bundle of a human behavior transferred from one generation to the other generation. நேற்று ஈரோடு இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல பயணம் பண்ணுவதற்காக அடித்து பிறண்டு நான் ஓடி வருகிறேன். 10:40க்கு ரயில். சென்னை ராயபுரத்தில் நாங்க இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு. என் பொண்டாட்டி சொல்றா, என்னங்க எனக்கு எரணியா ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தண்ணி வரும், நீங்க போயிட்டீங்கன்னா எப்படி? அடியே 10:40க்கு ட்ரெயின், வீட்டில இருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படியா, சரி அப்ப நானும் புள்ளியலும் போய் எடுத்துக்கிறோம். மனசு கேட்கல. சரி எப்படியோ இந்த தண்ணியை எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறக்காண்டி நானும் போய் கீழே நின்று ஒரு 15 குடம் தண்ணியை எடுத்து எங்க தெருவில் இருந்து எடுத்து வீட்டுக்கு, நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதல் மாடியில் இருக்கோம், எடுத்துக்கொண்டு 15 குடத்தையும் மூச்சு வரைக்க ஓடி வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு திரும்ப கார்ல போனா நேரம் ஆயிருங்கிறக்காண்டி நண்பர் ஒருத்தரோட ஒரு பைக்ல வந்து ஸ்டேஷன்ல இறங்கி, ட்ரெயின் அதாவது ரயில் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நான் உள்ள சாடுறேன். உள்ள சாடும்போது அங்க எனக்கு என்னுடைய இருக்கை வந்து HA1 7 நம்பர் 7. அது இவர்கள் தெரிந்தே செய்தார்களோ என்று தெரியவில்லை, ஜோடி குரூஸுக்கு வயசாயிடுச்சு, அவன் லோவர் பெர்த்தில் படுத்துட்டு போறான், அதனால லோவர் பெர்த் போட்டு வச்சிருந்தாங்க. சந்தோஷமா இருந்துச்சு, குரங்கு மாதிரி ஏறி தவிக்க வேண்டியதில்லை, சரி லோவர் பெர்த்தில் நம்ம படுத்துடலாம். சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, இப்படி வரக்கூடியவர்களை இப்படி இந்த விருந்தினரை இந்த அளவுக்கு கவனிக்கிறாங்களே, சென்னையிலிருந்தே இப்படி கவனிக்கிறாங்களே, அங்க போனா இன்னும் கவனிப்பாங்க போல நினைச்சுக்கிட்டு நான் நினைக்கிறேன், ஆஹா சரி ரொம்ப சங்கடம் இல்லாம நம்ம படுத்து தூங்கிட்டு போலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையோட பைய கொண்டு வைக்க போறேன். எல்லாரும் என்னைய வந்து ஒரு மாதிரியாக அப்படி பாக்குறாங்க. எங்க அந்த 1 2 3 4 5 6 இதுல உட்கார்ந்துருக்கவங்க அப்படி பாக்குறாங்க. என்னடா எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்களே, ஒருவேளை நம்ம மூஞ்சி வந்து செகண்ட் ஏசியில பயணப்படுவதற்கு தகுதி இல்லாத மூஞ்சா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஒரு மன ஓட்டம், ஓஹோ அப்படித்தான் இருக்கிறது. எழுத்தாளராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில குணங்குறிகள் தேவைப்படுகிறது. பேண்ட் போட வேண்டும் என்றால் அதற்கு சில குணங்குறிகள் தேவை இருக்கிறது. தலைவராக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில அடையாளங்கள் தேவை இருக்கிறது. ஒருவேளை இந்த மாதிரி ரயில்ல இரண்டாவது செகண்ட் ஏசியில பயணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில குணங்குறிகளும் அடையாளங்களும் தேவை இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ஓட்டத்துல அப்படியே மெதுவா பம்மி போய் நான் நிக்கிறேன். அப்போ ஒரு பெண்மணி, வயதானவர், குறைந்தபட்சம் ஒரு 70 வயசை தாண்டி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த 70 வயசை தாண்டிய பெண்மணி என்னை ஒரு 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 எதிர்பார்ப்போடு அப்படி பாக்குறாங்க.
ரயில்களில் பயணப்பட்டிருப்பவர்களுக்கு தெரியும் எதிர்பார்ப்போடு பார்ப்பது எதற்கான எதிர்பார்ப்பு அப்படின்னு. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடியில் என்னுடைய அந்த லோவர் பெர்த் கனவு சந்தோஷம் பறிபோய் விட்டது. முடிஞ்சு போச்சு. அம்மா உங்களுக்கு நீங்க எங்க இருக்கீங்க, என்னுடைய பெர்த் உங்களுக்கு வேணும் அப்படித்தானே அப்படின்னு நான் கேட்கிறேன். இவன் எல்லாரும் என்னை பார்க்கறான். காரணம் என்ன, அங்க இருக்கு, அங்க நான் சந்தித்த ஒரு சூழல், ஒரு இறுக்கமான சூழல். அந்த பெண்மணி ஒரு 70 வயதை கடந்தவர் நண்பர்களே. அப்படி 70 வயதை கடந்தவரால் நீங்க அந்த நான் நேற்று பயணப்பட்ட அந்த ரயில் பெட்டியை பார்த்தீங்கன்னா தவ்வி மேலே ஏற முடியாது. நீ குரங்கா இருந்தா தான் மேல ஏற முடியும். ஏன்னா அது ஏறி போறதுக்கான ஒரு படிக்கட்டு கூட அதுல இல்ல. அப்ப இந்த வயோதிக பெண்மணி எப்படி போவா? நான் இதெல்லாம் உடனே ஒரு வினாடிக்குள் சிந்திக்கிறேன். ஆக இந்த பெண்மணி ஏற்கனவே அங்கு இருந்த நபர்களிடம் விசாரித்திருக்கிறாள். அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். மறுத்த பிறகு அடுத்த பகுதியில் இருக்கக்கூடியவருடைய வருகைக்காக காத்திருந்திருக்கிறாள். ஒரு மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த யூத மக்களை போல நான் போய் நிக்கிறேன். பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, இந்த அம்மணி ஏதோ மேல்தட்டில் பயணம் பண்ணக்கூடிய சூழல்ல இருக்காங்க, அவங்களால முடியாதுன்னு சொன்னோன்னே நான் சரிம்மா உங்களுக்கு என்ன, நான் 2வது நம்பர் எனக்கு மேல பெர்த்தில் போட்டிருக்காங்க சார், கொஞ்சம் தயவுசெய்து நீங்க தயவுசெய்து சொல்ல வேண்டாமா, போயிருங்க, நான் ஏறிக்கிறேன். ஏறியாச்சு. காலம் இயற்கை நமக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது, உறுதியை கொடுத்திருக்கிறது, நம்மளால் பயணம் பண்ண முடியும்னு ஏறி வந்துட்டேன். ஆனால் இங்க என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, இங்கதான் அந்த பண்பாடு அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். இந்த பண்பாடு அப்படிங்கிறது என்னது? எனக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு பயணச்சீட்டு. யாரும் என்னிடம் வந்து குறுக்கிட முடியாது. இந்த உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டில் உரிமையோடு பயணிக்க வேண்டி இருக்கக்கூடிய நான் எந்த பண்பாடு, எந்த இரத்த நாளங்களில் கலந்திருக்கக்கூடிய அந்த பண்பாடு என்னை வந்து அந்த இடத்தை விட்டு கொடுக்க சொல்லுது? எது ஏற்கனவே அங்க இருக்கவங்களுக்கு கொடுக்க மறுக்குது? தெரியலையே நண்பர்களே. இதைத்தான் நம்மில் உணவில் பண்பாடு, உறவில் பண்பாடு, உறைவிடத்தில் பண்பாடு, உடையில் பண்பாடு, பண்பாடு அசைகிறது. எப்படி அசைகிறது? போராட்டத்தின் மூலம், படையெடுப்புகளின் மூலம் நாம் 2 நாகரிகங்களை மிகப்பெரிய நாகங்களாக, பண்பாடுகள் சிதையாத நாகரிகங்களாக சொல்வார்கள். ஒன்று சீனர்களின் பண்பாடு, 2வது தமிழர்களின் பண்பாடு. சீனர்களின் பண்பாடு முதல் 2வது தமிழர்களின் பண்பாடும் சிதையாமல் காக்கப்படுகிறது சொல்லுவாங்க. புறநானூற்று தாயை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாத்தா இறந்துட்டாரு, அப்பா இறந்தாச்சு, என்னுடைய கணவன் இறந்து விட்டான், ஆனாலும் என்னுடைய பேரனை பாலரா வாயனை அனுப்பக்கூடிய, போருக்கு அனுப்பக்கூடிய வீரம் தமிழ் தாய்க்கு இருக்குது. பண்பாடு. எல்லாரும் செத்துட்டானே, ஏன் இந்த பேர புள்ள பாலரா வாயன் எழுதுறான்? பாலராய வாயன் அப்படின்னா பால் குடிச்சுக்கிட்டு இருக்க புள்ள. இந்த பாலரா வாயனை தூக்கி வேலை கொடுத்து போடா, நெஞ்சில வேல்பட்டு மாயடா தூக்கி அனுப்புற அந்த வீரம். இது என்ன பண்பாடு? இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு நான் கடக்கிறது. எனக்கு நெய்தல் வாழ்க்கையை பற்றி தெரியும் நண்பர்களே. இந்த நெய்தல் வாழ்க்கையில நான் பார்த்தது, அந்த காலத்துல நான் சொன்னேன் அல்லவா, உணவில் பண்பாடு, உறைவிடத்தில் பண்பாடு. இந்த உறைவிடத்தில் பண்பாடு அப்படிங்கிறத முக்கியமா நான் எப்படி கவனிச்சிருக்கேன் அப்படின்னா, சின்ன பிள்ளைகளை பார்த்துட்டு எங்க ஊர்கள்ல வீடுகளுக்கு முன்னால பூவரசி மரம் நிற்கும். வாராசி மரம் வேற, பூவரசி மரம் வேற. அப்ப இவர்கள் தங்களுடைய உறைவிடத்தை அமைத்துக் கொள்ளும் போது எப்படி உறைவிடத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். காரணம் என்ன அப்படின்னா, சில போர்களினால் உன்னுடைய பண்பாடு சிதையும், சில குடியேற்றத்தினால் உன்னுடைய பண்பாடு சிதையும், சில வியாபார நோக்கத்தினால் உன்னுடைய பண்பாடு சிதையும், மதமாற்றத்தினால் உன்னுடைய பண்பாடு சிதையும். கல்ஃப் ஆஃப் மன்னார், அதாவது அந்த மன்னார் குடார்கடல் பகுதியில் உள்ள அந்த நெய்தலின் கிராமங்கள் மதமாற்றத்தினால் பண்பாட்டு அசைவுகள் நடந்தன. மாற்றங்கள் என்று நான் குறிப்பிட மாட்டேன், அது பண்பாட்டின் அசைவுகள் நடந்தன. இங்கே நான் அந்த உறைவிடத்தை பற்றி குறிப்பிட்டேனே நண்பர்களே. நான் ஒரு மூதாட்டியிடம் போய் கேட்கிறேன், பாட்டி
இந்த வீட்டுல பூவரசி மரம் நிக்குத பேரப்புள்ள, அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு ஐயா. என்ன கதை பாட்டி அப்படின்னு கேட்கும்போது, சிறுவனாக இருக்கும்போது, இப்ப இல்ல, அப்பெல்லாம் பூவரசி மரம் நிறைய இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல அந்த பாட்டி சொல்றா, வாவரசி பிறந்த வீட்டுல பூவரசிய வைன்னு வச்சாயா. அந்த காலத்துல பெண் பார்க்க வருகிறவர்கள் வீட்டில் உள்ள பூவரசு மரத்தை பார்த்து, இந்த வீட்டுல பெண் இருக்கிறாள், நம்ம போய் பெண் கேட்க போலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் பிறந்தவன பூவரசி மரத்தை நட்டுறான். வீட்டுல 2 பெண் இருக்கா, 2 பூவரசி, 3 பெண் இருக்கா, 3 பூவரசி, பெண்ணே இல்லையா, வாராசி. வெளியூர்ல இருந்து வர்றவன் போய் இந்த வீட்டுல பெண் இருக்கா, அந்த வீட்டுல பெண் இருக்கான்னு கேட்டு தெரிகிறது இல்ல, குறிப்பால் பண்பாட்டால் உணர்த்தப்படுகிறான். நண்பர்களே, பண்பாட்டால் உணர்த்தப்படுகிறான். எப்படி உணர்த்தப்படுகிறான்? அங்க வாராசி மரம் இருக்கு, தேவையில்லாம அந்த வீட்டுல போய் பெண் இருக்கான்னு கேட்டு அவங்களையும் சங்கடப்படுத்தி நீனும் சங்கடப்படுத்தாதடா. மனசு, அகம், அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். நண்பர்களே, கடற்கரையில இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, மனம் முடிக்கும் வேளைகளில் பெண் கொடுக்கும் சம்பவத்தில் பெண்ணுக்கு தகுந்த மணவாளனாக முடிவெடுக்கும் ஒரு தருணத்தில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பையன் இவன் காத்து கடல்ல சேலா கோடா வைப்பானா அப்படின்னு கேட்கிறான். இங்கு இது வட்டார வழக்கு, ஆனாலும் நான் சில விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. காத்து கடல்ல இவன் சேலா கோடா வைப்பானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடலை பற்றி உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய நீர்த்திரள், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கு கடலில் இந்த பெருந்திரளில் அலைகள் வேறு, நீரோட்டம் வேறு, நீவாடு வேறு, ஓதம் பொங்குமுகம் வேறு. ஆமைகள் 4000 கிலோமீட்டர்களை தாண்டி இங்கு வந்து செய்யாறு பகுதியிலே, சீர்காழி பகுதியிலே பக்கத்தில் வந்து முட்டையிடுகிறது என்றால் அவை நீந்தி வரவில்லை, இங்க நீரோட்டத்தின் வழி வருகிறது. இது காத்து கடல் என்பது அலைகளை பற்றி மட்டும் சொல்லிட்டேன், நீரோட்டத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டேன், கடலை பற்றி சொல்லிட்டேன். ஆனால் கடலுக்கு மேல இருக்கக்கூடிய காத்து, காத்து சோழ கொண்டலாம் இந்த காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காற்று பேய்காற்றாக, காத்து கடல்ல அப்படின்னாலே அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த உச்சரிப்பிலேயே பேய்காற்றில், புயலில், சூறாவளியில ஒரு கட்டுமரத்தை நிலைப்படுத்தி அவனால் பாய் விரித்து அந்த கடலை கடந்து மீன்பிடிக்க செல்ல முடியுமா? ஒருவனாய். அப்படி அவனால் அந்த காரியத்தை செய்ய முடிகிறது என்றால், இந்த அப்படி என் மகளை உனக்கு தருகிறேன்ங்கிறான். பண்பாடு, எங்கெல்லாம் பண்பாடு வருது பாருங்க. காட்டு மரம் தன்னை தான் இறக்கி கடலுக்கேற்ப திமிலை சரிபார்த்து, பாய் மரங்கள் பலகை துளவையோடு பல வலைகள் பருவத்தில் சேர்த்து வைத்து பாடுகிறான். தன்னுடைய தொழிலை பற்றி பாடுகிறான். குணதிசையில் ஆதவன் உதிக்கு முன் எழுந்து குடதிசையில் குமரியை தொழுது வணங்கி சடுதியில் திமிழ்தனை கடலுள்ளே தள்ளி தாவு கடல் நோக்கி வேட்டைக்கு போவோம் ஏல ஏலோ ஐயா ஏலல ஏலோ தாந்தத்தினான் பாடுறாமா. ஆக என்ன நடக்கிறது? இது பண்பாடு. இது எப்படிப்பட்ட பண்பாடுகள் எல்லாம், பண்பாடு எங்கிருந்து கிடைக்கிறது நமக்கு? பண்பாடு கலைகளில் வெளிப்படுகிறது, பண்பாடு இலக்கியத்தில் வெளிப்படுகிறது, பண்பாடு நாவல்களில் வெளிப்படுகிறது, பண்பாடு கவிதைகளில் வெளிப்படுகிறது. நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி சாப்பிடணும்? வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, சாப்பிடும்போது ரொம்ப வாயை திறந்து பேசிக்கிட்டு சாப்பாடாதா, சாப்பிட மட்டும் செய், அது மட்டும் ஒரு தியானம். படிக்கிறியா, படிக்க மட்டும் செய், அது ஒரு தியானம். பேசுகிறாயா, பேச மட்டும் செய். பேசிக் கொண்டிருக்கும் போதே சென்னையில் நம்ம வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று யோசிக்காதே, தியானம். அவைலபிலிட்டி, 100% அவைலபிலிட்டி, உணர்வு பூர்வமாக இங்கே இரு அப்படின்னு சொன்னா, அதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி, அது நம்முடைய பண்பாடு. ஆனால் பண்பாட்டில் தவறிக்கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இந்த பண்பாட்டில் இருந்து விலகி விலகி சென்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. உலகமயமாதல், பல்வேறு வகையான நம்முடைய நவீன தொழில்நுட்பத்தின் ஊடுருவலிலிருந்து நாம் பண்பாட்டில், நம்முடைய பண்பாட்டில், பாரம்பரியமிக்க புகழ்மிக்க மிக தகுதியான பண்பாட்டில் இருந்து நாம் மீறி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே.
ஏன் அப்துல் கலாமுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு இறப்பு கிடைக்குமா? புறந்தார்கள் நீர்மல்க சாகிர்மின் சாக்காடு இறந்துகோ நேத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு வள்ளுவன் பாடுறான் இல்லையா? மற்றவர்களுடைய கண்களில் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு சாவை கலாம் மட்டும் தான் பெறுவாரா? ஏன் நம்மால் பெற முடியாதா? காரணம் பண்பாட்டை மதிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். கலாம் இன்று நம்மில் ஒரு மகத்தான மனிதராக நின்று கொண்டிருக்கிறார் என்றால் இந்திய கலாச்சாரத்தின், பண்பாட்டின், தமிழ் பண்பாட்டின், கலாச்சாரத்தின் ஒரு பிரதிபலிப்பாக, பிம்பமாக, கதாநாயகனாக, நாயகனாக நின்று கொண்டிருக்கிறார் நண்பர்களே. அப்படி ஏன் நாம் வாசிக்கக்கூடிய, நாம் படிக்கக்கூடிய நமக்கு நூல்கள் நமக்கு படித்து தருகின்றனவே, ஒரு தேவாரம், ஒரு திருவாசகம், ஒரு வரிபாடல், ஒரு ஐங்குறுநூறு, எத்தனை இருக்குயா, படிக்க முடியாது. அதுதான் தெளிவா சொன்னா, ஒரு நண்பன், ஒரு புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம் அப்படின்னு சொன்னான். நான் நடுநாட்டு கதைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு தம்பி கண்மணி குணசேகரனை ரசிக்க வேண்டும். நடுநாட்டு விஷயங்களை பற்றி நான் எங்க தெரிஞ்சுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாய்ப்பு இல்லையே. ஒண்ணு கண்மணி குருதேசன் எழுதக்கூடிய நூல்களை படிக்க வேண்டும், அல்லது அவன் பேசுவதை நான் கேட்க வேண்டும். அப்படியே உள்ள வந்து பதிஞ்சுகிறது. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கு உங்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நிகழ்வுக்கு நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அழைத்திருந்தாலும் அந்த அழைப்பிதழை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் மகிழ்வாக இருந்தது. காரணம், நடுநாட்டுக்காரன் தம்பி கண்மணி குணசேகரன் வந்து பேசுகிறாரே, அவனுடைய மாபெரும் ரசிகன் நான். துள்ளி துள்ளி அவன் பாடுவது எனக்கு பிடிக்கும். நடுநாட்டு கதை, இந்த இலக்கியத்தை பற்றி ஒரு சொல்லுவாருங்க. எப்படின்னா, இலக்கியம் இலக்கியம் சொன்னீங்களா, இலக்கியத்துல நீ என்னையா சாதிக்கிற? இலக்கியத்துல வாசிப்பு அனுபவத்துல, புத்தகங்களில், நாவல்களில் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. இந்த வாழ்க்கை மென்மையானதா மேன்மையானதா எப்படிப்பட்டது எனக்கு தெரியும், உளபூர்வமாக தெரியும். ஆனால் இன்னொரு நிலத்தில், இன்னொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு எங்கே தெரிகிறது? அது இலக்கியத்தின் மூலமாக தெரிகிறது நண்பர்களே. அப்படிப்பட்ட நாவல்களை, அப்படிப்பட்ட இலக்கியத்தை படைக்கக்கூடிய தம்பி குணசேகரன், கண்மணி குணசேகரனோடு இந்த மேடையை நான் பகிர்ந்து கொள்வதை மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் நண்பர்களே. இங்கே என்னுடைய நண்பர் சு வேணுகோபால் அமர்ந்திருக்கிறார். குன்றின் மேலிட்ட விளக்காய் அவர்கள் பிரகாசிக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஏதோ ஒரு சில விருதுகளை, பரிசுகளை பெற்றுவிட்டதால், ஓ இவர் அப்படிப்பட்ட விருதை பெற்றவர், இவர் இப்படிப்பட்ட விருதை பெற்றவர் என்று பேசிவிடுகிறார்கள். ஆனால் என்னிலும் மிகப்பெரிய மேதாவிகள் இன்னும் விருதளிக்கப்படாமல், இன்னும் விருது கிடைக்காமல், அங்கீகரிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. பண்பாடு எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது இந்த பண்பாடு? எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. தகுதியை, திறமையை அங்கீகரிப்பது பண்பாடு. அது தமிழர்களின் பண்பாடு. நம்ம தமிழர்களின் பண்பாடாக விதந்தோதப்படுவது விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. விருந்தோம்பல் தமிழ்நாட்டில், தமிழ் எந்த வீட்டுக்குள்ள போனாலும், எந்த கிராமத்துல போனாலும், நெய்தல் கிராமமாகட்டும், ஒரு குறிஞ்சியின் கிராமமாகட்டும், ஒரு முல்லையின் மருதத்தின் பாலையின் கிராமமாகட்டும், வீட்டுக்குள்ள போய் பசிக்குதுன்னு சொன்னா விடமாட்டான் தமிழன், விடமாட்டான். அவன் ஒரிஜினல், அதாவது உண்மையான தமிழின், குறிஞ்சியின், முல்லையின், மருதத்தின் வித்தாக இருந்தால் அவன் வீட்டில இருந்து நீ பசியோட வரமாட்ட. அது விருந்தோம்பல். அது நம்முடைய பண்பாடு. எப்படிப்பட்ட ஒரு தாக்கங்கள் நடந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு உலகளாவிய சிக்கல்கள் எம்மை அழுத்தினாலும், பண்பாடு எம்மை காத்துக் கொண்டிருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோடி குரூஸ் அவர்கள் எழுதியிருக்கிற ஆழிசூழ் உலகு என்று சொல்லக்கூடிய இந்த நூல் ஒட்டுமொத்த தமிழ் உலகத்தால், தமிழ் கூறும் நல்லுலகத்தால் பேசப்பட்ட ஒரு நூல். தமிழினி என்று சொல்லக்கூடிய அற்புதமான பதிப்பகத்தார் இதை பதிப்பித்திருக்கிறார்கள். 2013 சாகித்ய அகாடமி விருது பெற்ற கொற்கை என்ற இந்த பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான நாவல் இன்று உலகெங்கும் பேசப்படுகிற நாவலாக இருக்கிறது. நான் இந்த இடத்தில் எந்த நாட்டில் படைப்பாளர்கள் கொண்டாடப்படுகிறார்களோ அந்த நாட்டில் படைப்பாளர்கள் உருவாவார்கள். எந்த நாட்டில் அறிவாளிகள்
பாராட்டப்படுகிறார்களோ அந்த நாட்டில் அறிவாளிகள் தோன்றுவார்கள். எந்த நாட்டில் கலைஞர்கள் விதந்தோதப்படுகிறார்களோ அந்த தேசத்தில் கலைஞர்கள் உதிப்பார்கள். ஆகவே அருமையான பண்பாடு என்ற தலைப்பிலே கடைசியில் பேசினாரே, அவர் தொலைபேசியிலே குரூஸ் அவர்களிடத்திலே பேசிய போது நீங்கள் தேதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். தேதி கொடுக்கிற போது ஒன்று சொன்னார், நான் ஒன்றும் பேச்சாளன் இல்லையே என்றார். அதை மக்கள் முடிவு செய்யட்டும் என்று சொன்னேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஜோடி குரூஸ் அவர்கள் ஒரு சிறந்த சொற்பொழிவாளரா இல்லையா? இப்போது நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர்களில் ஒருவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அவர்களுக்கு மக்கள் சிந்தனை பேரவையின் செயலாளர் திரு கானா பாலன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள்.